Recording in progress. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞ சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப் பிறப்பறுக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீமாத்ரே நமஹ. நம்ம போன செஷன்ல 25வது ஸ்லோகம் மட்டுக்கும் முடிச்சோம். ரைட். 26வது ஸ்லோகத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 26வது ஸ்லோகம் चक्रराजरथारूढ सर्वायुध परिष्कृता गेय चक्ररथारूढ मन्त्रिणी परिसेविता. சோ இதுதான் 26வது ஸ்லோகம். இந்த 26வது ஸ்லோகத்துல 2 நாமாக்கள் அடங்கியிருக்கு. முதல் நாமா என்ன, அதாவது 68வது நாமா. சோ 25வது ஸ்லோகம் மட்டுக்கும் 67 நாமாக்கள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 68வது நாமாக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். அது இந்த ஸ்லோகத்துல 68வது நாமா சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா. இது ஒரு நாமா. அடுத்த நாமா பார்த்தேன்னாக்க 69வது நாமா கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. இதுதான் 2 நாமா இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? சோ 68வது நாமா சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா அப்படிங்கறச்சே முதல்ல வேர்டு பை வேர்டு மீனிங்க பார்த்துடலாம். அதுக்கப்புறமா தத்துவார்த்தத்தை பார்க்கலாம். சக்கரராஜ அப்படிங்கறச்சு இது லலிதாம்பிகையோட ரதத்தினுடைய பேரு. ஓகேவா? சக்கரராஜங்கிற ரதத்துலதான் அம்பாள் ஏறிண்டு வரா பண்டாசுரனோட யுத்தம் பண்றதுக்காக அந்த சக்கரராஜ ரதத்துல ஏறிண்டு வரா. சக்கரராஜ ரதா ஆரூடனா ஏறிண்டு இருக்கிறது. சோ அதுல ஏறி அமர்ந்துட்டு இருக்கா. எதுல? சக்கரராஜ ரதத்துல. அப்புறம் பார்த்தேன்னாக்க சர்வாயுத சர்வ ஆயுதங்களால பரிஷ்கிருதா அப்படிங்கறச்சே அந்த ஆயுதங்களால சூழப்பட்டு. அப்படின்னா சூழப்பட்டுங்கிறச்சே ஆயுதங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. என்னது? அந்த சக்கரராஜம் அப்படிங்கிற அந்த ரதமானது. சோ அந்த ரதத்துல ஏறிண்டு வரா. அந்த ரதத்துல எல்லா ஆயுதங்களும் யுத்தத்துக்கு வேணுங்கிற சகல விதமான ஆயுதங்களும் நிரம்பி இருக்கு. சோ எல்லா விதமான ஆயுதங்களை தாங்கி சக்கரராஜ எனும் ரதத்தில் ஏறி வருபவள் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? சூழப்பட்டவள், சக்கரராஜங்கிற ரதத்தோட ஆயுதங்களோட சூழப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த நாமாவுக்கு. சோ the one who shines in her chariot called Chakraraja, which is equipped with all kinds of weapons. ஓகே, இதுதான் இந்த நாமாவுக்கான டைரக்ட் மீனிங். அடுத்தது கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதா. கேய சக்கர அப்படிங்கிற ரதத்துல ஆரூட, எகெயின் கேய சக்கர ரதா அப்படின்னாக்கா கேய சக்கர என்னும் ரதத்துல ஆரூட அந்த ரதத்துல ஏறி இருக்கிற மந்திரிணி அப்படிங்கிற ஒரு தேவி. ஓகே,
அந்த தேவியால, மந்திரினி தேவியால் பரிசேவிதா, மந்திரி தேவி வந்து இவளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கா. சோ மந்திரினி தேவிங்கிறவளால சேவிக்கப்பட்டவள், சேவிக்கப்பட்டவள்னா சேவை செய்யப்பட்டவள். யாரு? அம்பாள். அந்த மந்திரினி தேவி எந்த ரதத்துல ஆரூட, எந்த ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கேய சக்கர அப்படிங்கிற ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ இந்த நாமாவுக்கான அர்த்தம் பார்த்தேன்னாக்க, கேய சக்கரம் எனும் ரதத்தில் ஏறி அமர்ந்திருக்கும் மந்திரினி தேவியால் தொண்டு செய்யப்படுபவள் சேவிதா அப்படிங்கறச்ச மந்திரினி தேவி வந்து இவளுக்கு பணிவிடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. யுத்தத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு சேவை பண்ணிட்டு வரா. யாரு? மந்திரினி தேவி. அந்த மந்திரினி தேவி எதுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க கேய சக்கரம் எனும் ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ the one who is served by மந்திரினி தேவி ரைடிங் ஆன் த சேரியட் known as கேய சக்கர அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகே, சோ நாமாவுக்கான அர்த்தத்தை பார்த்துட்டோம். இப்போ விசேஷ அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அம்பாளுக்கு வந்து சதுர்புஜங்கள் இல்லையா. அந்த புஜங்கள்ல வந்து என்ன கையில வச்சுட்டு இருக்கா, என்ன ஏந்தின்னு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம், ஒரு கையில அம்பு, ஒரு கையில வில்லு வச்சுட்டு இருக்கா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ அந்த மேல் 2 கரங்கள்ல வந்து பாசமும் அங்குசமும் வச்சுட்டு இருக்கா இல்லையா. அது அந்த பாசாங்குசத்துல இருந்து என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா யானை படையும் குதிரை படையும் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்ம முந்தின ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். கரெக்டா? சோ அந்த யானை படை, அதாவது அந்த கஜை சேனையானது அங்குசத்துல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு போருக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகேவா? சோ அந்த கஜசேனை வந்து அம்பாளினுடைய அங்குசத்துல இருந்து உருவாக்கப்பட்டது. அதை யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சம்பத்கரி அப்படிங்கிற அந்த தேவி இல்லையா. அடுத்தது குதிரைப்படை. குதிரைப்படைங்கிறது என்னது? அஸ்வசேனை. அந்த அஸ்வசேனை எங்க இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அம்பாளினுடைய பாசக்கயிற்றில இருந்து உருவானது குதிரை சேனை. அதை யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, எந்த தேவி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அஸ்வாரூடா. அதுதான் அந்த ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம். சம்பத்கரி சமாரூட சிந்துர விரஜசேவிதா அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டிபிராவிருதா. சோ கோட்டி கோட்டி குதிரைகளோடு சூழப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த சம்பத்கரி அஸ்வாரூடா இவ 2 பேரும் கஜசேனை மற்றும் அஸ்வசேனை சேனைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவா. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 2 கைகள்ல இருந்து பாசம் அங்குசம் வச்சுட்டு இருக்கிற புஜங்கள்ல இருந்து கஜசேனையும் குதிரை சேனையும் உருவாச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவா சம்பத்கரி அண்ட் அஸ்வாரூடா தேவி. இப்ப அடுத்தது இன்னும் 2 கைகள் இருக்கு இல்லையா. அந்த 2 கைகள் என்ன? ஒரு கையில வந்து இக்ஷு கோதண்டமும் இன்னொரு கையில பஞ்சபானங்களும் வச்சுட்டு இருக்கான்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி தெரியும்? மனோரூபேக்ஷு கோதண்டா இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம் பார்த்தோம் இல்லையா தியான ஸ்லோகத்துல. சோ அதுல இருந்தே நமக்கு தெரிய வருது அம்பாளுடைய மற்ற 2 கைகள்ல புஷ்பபானங்களும் அம்பு இது வச்சுட்டு இருக்கா, இக்ஷு கோதண்டம் வச்சுட்டு இருக்கா. கரெக்டா? சோ இந்த அம்பாள் வந்து ஜென்ரலி யுத்தத்துக்கு வரச்சே என்ன பண்றா? ரதத்துல ஏறி உக்காந்துட்டு வரா. அந்த ரதத்துக்கு பேரு சக்கரராஜ ரதம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ரதத்துல ஆயுதங்கள்லாம் இருக்கு. சோ அந்த ஆயுதங்களை பத்தின நாமா தான் இந்த 68வது நாமா, விச் இஸ் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த சக்கரராஜ ரதன் ஆயுதம் எதுக்கு நம்ம வந்து இப்ப இந்த மத்த 2 கைகள்ல ஏந்தின்னு இருக்கிற அம்புவில பத்தி பார்த்தோம்னாக்க அதெல்லாம் ஆயுதங்கள். கரெக்டா? சோ அந்த ஆயுதங்களோட இருக்கிற அந்த ரதத்துல அவ ஏறிண்டு வரா அப்படின்னு சொல்றச்சே லலிதோபாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சக்கரராஜ ரதத்துல ஏறிண்டு வரா. அந்த சக்கரராஜ ரதத்தோட கூட 2 சக்கரம் வருது, 2 ரதங்கள் வருது. சாரி, சக்கரராஜ ரதத்தோட கூட 2 ரதங்கள் வருது. அது என்னதுன்னு கேட்டாக்க கேய சக்கர அண்ட் கீரி சக்கர. சோ இது ரெண்டுமே என்ன ரதம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆல்சோ இந்த சக்கரராஜம் அப்படிங்கிற ரதம் வந்து
ரதத்துல எல்லா ரதத்திலையும் பார்த்தேன்னாக்க ஒரு துவஜம் இருக்கும், ஒரு கொடி இருக்கும். அப்போ அந்த அம்பாளினுடைய சக்கரராஜ ரதத்துல இருக்கிற கொடிக்கு பேரு ஆனந்த துவஜம் அப்படின்னு பேரு. ஓகேவா? சோ சக்கரராஜ ரதம் முதல்ல அம்பாள் வரா, அந்த அந்த ரதத்தை அப்படி எஸ்கார்ட் பண்ணிட்டு வரா மாதிரி ஒரு பக்கம் கேய சக்கரமும் சக்கர ரதமும், இன்னொரு பக்கத்துல கிரி சக்கர ரதமும் வந்துட்டு இருக்கு. அந்த அம்பாளினுடைய ரதத்துல ஆனந்த துவஜம் அப்படிங்கிற அந்த ஒரு கொடி கம்பமும் இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த யுத்தத்தின் போது அம்பாள் சக்கரராஜ ரதத்துல ஏறி ஆனந்த துவஜத்தை தாங்கின்னு இருக்கிற அந்த சக்கரராஜ ரதத்துல ஏறி வரச்சே அந்த ரதத்துக்குள்ள யுத்தத்துக்கு வேணுங்கிற அத்தனை ஆயுதங்களும் அதுல இருக்கு அப்படிங்கிற மென்ஷன். ஓகே, இப்போ இதோட தத்துவார்த்தம் பார்த்தோம் அப்படின்னாக்க, அம்பாள் ரதத்துல வரா, டைரக்ட் மீனிங் ரதத்துல வரா. அந்த ரதத்தை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஸ்ரீ சக்கரராஜ ரதம் அப்படிங்கறச்சு அவ்வளவு அழகா இருக்கு. தத்துவார்த்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இந்த சக்கரராஜ ரதம் அப்படிங்கிறது என்னன்னாக்க அவளுடைய ஸ்ரீ சக்கரம். சோ அந்த ஸ்ரீ சக்கரமே ரதம். அந்த ஸ்ரீ சக்கரத்துல தானே அம்பாள் அமர்ந்துட்டு இருக்கா இல்லையா? சோ ஸ்ரீ சக்கரமே அம்பாள் தான், அதுல நோ டவுட். பட் ஸ்ரீ சக்கரத்தை தான் இங்க சக்கரராஜ ரதம் அப்படின்னு ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஸ்ரீ சக்கரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, மந்திர சக்திகள்னால நிரம்பி இருக்கு அந்த ஸ்ரீ சக்கரம். ஓகே, நம்ம ஆக்சுவல் சக்கரராஜத்துல என்ன நிரம்பி இருக்குன்னு பார்த்தோம், ஆயுதங்கள் நிரம்பி இருக்கு. கரெக்டா? சோ சக்கரராஜ ரதம் அப்படிங்கிற ரதம் ஸ்ரீ சக்கரம் தான். அந்த சக்கரராஜ ரதத்துல ஆயுதங்கள் நிரம்பி இருக்கிற மாதிரி ஸ்ரீ சக்கரத்துல என்ன நிரம்பி இருக்கு அப்படின்னு கேட்டா, மந்திர சக்திகள்னால நிரம்பி இருக்கா அந்த ஸ்ரீ சக்கரம். ஓகே, சோ சக்கரராஜ ரதம் ஆயுதங்கள்னால நிரம்பி இருக்கு, ஸ்ரீ சக்கரமானது மந்திர சக்தினால நிரம்பி இருக்கு. அப்போ ஆயுதம் ஆஃப் சக்கரராஜம் இஸ் ஈக்குவல் டு த மந்திர சக்தி ஆஃப் த ஸ்ரீ சக்கரம். புரியுறதா? ரதம் ஈக்குவல்ஸ் டு ஸ்ரீ சக்கரம், ஆயுதம் ஈக்குவல்ஸ் டு மந்திர சக்தி. அப்ப அந்த மந்திர சக்திங்கிறது என்னது? ஆயுதம், வெப்பன்ஸ் ஆஃப் அம்பாள். ஓகேவா? அந்த 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 சக்கரராஜ ரதத்துல ஆயுதங்கள் நிரம்பி இருக்கு, ஸ்ரீ சக்கரத்துல மந்திர சக்தியோடு கூட தேவிகளுடைய சக்தியும் நிரம்பி இருக்கு. நாட் ஜஸ்ட் மந்திர சக்தி, தேவிகளுடைய சக்திகளும் நிரம்பி இருக்கு. சோ எப்படி ஒரு ஆயுதத்தினால எதிரிகளை அழிச்சு நம்ம வெற்றி காண முடியுமோ, அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம் எனும் ரதத்தில் வீற்றிருக்கும் அம்பாள் மந்திர சக்தி எனும் ஆயுதத்தால் சூழப்பட்டிருக்கிறாள். ஓகே, அப்போ அந்த மந்திர சக்திகள் என்ன பண்றது? அந்த மந்திர சக்தி எதுக்காக நமக்கு பிரயோஜனப்படுறது? பண்டாசுரனோட வதம் அப்படிங்கறச்சே அது ஆயுதமா பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப யாரு பண்டாசுரன்? பண்டாசுரன் ஆக்சுவலி பார்த்தா நமக்குள்ளேயே, நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் ஒரு பண்டாசுரன் இருக்கான். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மந்திர சக்திங்கிற ஆயுதத்தை பிரயோகம் பண்ணிட்டு பண்டாசுரனை அழிக்கணும். பண்டாசுரன்கிறது நம்ம ஹிருதயத்துக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ். ஓகே, அந்த நெகட்டிவ் எனர்ஜிய அழிக்கிறதுக்காக மந்திர சக்தியை பிரயோகம் பண்ணிட்டாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? எப்பேற்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க, சுத்த வித்யை கிடைக்கும். ஓகே, சுத்த வித்யாங்கிறது என்னது? நிர்மலமான பரிசுத்தமான ஒரு ஞானம். எதனுடைய ஞானம்? பரபிரம்மத்தின் ஞானம். சோ அம்பாள் மனசுக்குள்ளேயே இருக்கிறத நம்ம எப்போ ரியலைஸ் பண்ண முடியும்? அந்த சுத்த வித்யாங்கிற ஞானம் நமக்கு கிடைச்சதுன்னா. அந்த சுத்த வித்யாங்கிற ஞானம் நமக்கு எப்ப கிடைக்கும்? மந்திர சக்திகளை பிரயோகம் பண்ணி, மந்திர சக்திகளை ஆயுதம் மாதிரி பிரயோகம் பண்ணிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ, அந்த கெட்ட விஷயங்களை அழித்தோமேயானாக்க பரபிரம்மத்தை புரிஞ்சுக்க கூடிய, பரபிரம்மத்தை உணரக்கூடிய அந்த ஞானமானது, சுத்த வித்யங்கிற ஞானமானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். சோ இந்த பண்டாசுரன் அப்படிங்கிறது என்னது? இட் ரெப்ரசன்ட் த ஈவில் குவாலிட்டிஸ் வித்தின் அஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் த பேட் எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் வித்தின் அஸ். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அழிக்கணும்னா நம்ம மந்திர சக்திங்கிற ஆயுதத்தை பிரயோகம் பண்ணணும். கரெக்டா? இப்ப எப்படி அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்றது அப்படின்னு கேட்டாக்க,
நம்ம நம்ம தேகத்துல வந்து சக்கரங்கள் இருக்கு. நம்ம நம்ம இதெல்லாம் வந்து சட்டில் எனர்ஜிஸ். ஓகே, சட்டில் எனர்ஜிஸ் அப்படின்னாக்க நம்ம சக்கரத்தை பத்தி ஆக்சுவலி நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல அதுக்கும் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, பட் இப்ப ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் மேலோட்டமா சொல்றேன். ஏன்னா அம்பாளினுடைய அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் அதோட அமைப்பு என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஃபர்தரா நம்ம வந்து இன்னும் நன்னா அனுபவிக்க முடியும் நாமாக்களோட அர்த்தங்களை. அண்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜிஸ், அந்த சக்ராஸ், அதை பத்தியே நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியரா. இப்போ ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் நாமாவை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை மேலோட்டமா பாக்கறச்சே நம்ம தேகத்துல 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞா சக்கரம் முட்டுக்கும். ஓகேவா? 6 + 1 7 சக்கரம். ஓகேவா? 6 சக்கரம், அதுக்கப்புறமா சஹசிராரம். ஓகே, சோ மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கறச்சே 6 சக்கரங்கள் இருக்கு. இதெல்லாம் சட்டில் எனர்ஜிஸ். சட்டில் எனர்ஜிஸ்ங்கிறச்ச என்ன? இந்த எனர்ஜிஸ நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது. நம்மளோட கண்களால இந்த எனர்ஜிஸ பார்க்க முடியாது. whereas we can realize the presence of these energies in the form of chakras. Okay, அப்போ இந்த எனர்ஜிஸ ரியலைஸ் பண்ணோமேயானாக்க, உணர்ந்தோமேயானாக்க, ஓகே, எப்படி உணரணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த மூலாதாரத்தில இருந்து ஆக்ஞா சக்கரம் இருக்கு. ஒரு இடத்துல மூலாதாரம்ங்கிறது தான் பேஸ் சக்கரா. ஓகே, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி சக்கரம் அண்ட் ஆக்ஞா சக்கரம். 6 சக்கரங்கள் இருக்கு. சோ 6 அந்த மூலாதாரத்துல இருந்து எனர்ஜி டிராவல் பண்ணி வந்து புருவ மத்திக்குள்ள நாம அதை நிலைநாட்டினோம்னாக்க, எங்க புருவ மத்தியில எந்த சக்கரா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஆக்ஞா சக்கரம்ங்கிற சக்கரம் இருக்கு. ஓகே, அப்போ இங்க ஆயுதம்ங்கிற அந்த மந்திர சக்தியை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு சொல்றச்சே, அம்பாளை வந்து முதல்ல என்ன பண்ணணுமா, மனசுக்குள்ள தியானம் பண்ணி இந்த மந்திரங்களை வந்து ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணி இந்த சக்தியை, இந்த எனர்ஜி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணோமேயானாக்க நம்ம அந்த பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த உணர முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ யுத்தத்தின் போது எப்படி அம்பாள் ஸ்ரீ சக்கரம் எனும் ரதத்தில் ஏறி, அந்த ஸ்ரீ சக்கரம் ரதத்துல பலவிதமான ஆயுதங்கள் நிரம்பி இருக்கும். அந்த ஸ்ரீ சக்கரம் எனும் ரதத்தில் ஏறி வந்து பண்டாசுரனை அழிக்கிறதுக்கு ரெடியாராளோ, அழிக்கிறதுக்கு வந்தாளோ, அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம் எனும் ரதம், அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீ சக்கரம் தான் அம்பாளினுடைய ரதம். அந்த ரதத்துல ஆயுதம் மாறி இருக்கிறது மந்திர சக்தி. அந்த மந்திர சக்தியை நம்ம சுத்த வித்தியை அடையறதுக்காக பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் இந்த நாமாவினுடைய தத்துவார்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன். சோ அம்பாள் வந்து சக்கரராஜம் அப்படிங்கிற ரதத்துல ஏறி வரா. அந்த சக்கரராஜ ரதத்துக்கு பக்கத்துல 2 சக்கரம் அந்த ரதத்தை, சக்கரராஜ ரதத்தை எஸ்கார்ட் பண்ணிட்டு வருது. அது என்ன ரதம் அப்படின்னு கேட்டாக்க கேய சக்கர ரதம் அண்ட் கிரி சக்கர ரதம், 2 ரதம்னு பார்த்தோம். இப்போ கேய சக்கர ரதம்னா என்னங்கிறது தான் அடுத்த நாமா, அதாவது 69வது நாமா, விச் இஸ் கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதா அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ இந்த நாமாவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஓகே, ஒரே நிமிஷம். கேய சக்கர அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. கேய சக்கரம் என்னும் ரதத்தில் ஆரூட ஏறி மந்திரினி தேவியால் படை சூழப்பட்டவள், மந்திரினி தேவியால் சூழப்பட்டவள் அப்படின்ட்டு நாமாவுடைய அர்த்தத்தை பார்த்தோம் நம்ம. So she who is served by the Shakti named Mantrini, who rides the chariot known as the Geya Chakra அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாமாவுக்கான அர்த்தம். இப்போ இந்த நாமாவுக்கான தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பாக்கறச்சே, இப்ப ஸ்ரீ சக்கரராஜ ரதம் அப்படிங்கறச்சே ஸ்ரீ சாக்ஷாத் அம்பாளினுடைய ஸ்ரீ சக்கரமே சக்கரராஜ ரதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றா. அப்ப இந்த கேய சக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த கேய சக்கரத்துல யார் இருக்கா? மந்திரினிங்கிற தேவி இருக்கா. கரெக்டா? சோ ஆக்சுவலி நாமாவுக்கான டைரக்ட் மீனிங் வந்து மந்திரினி தேவியால் வணங்கப்பட்டவள். கேய சக்கரம் எனும் ரதத்தில் ஏறி இருக்கும் மந்திரினி தேவியால் வணங்கப்பட்டவள். வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, மந்திரினி தேவியால் வணங்கப்பட்டவள் அப்படின்ட்டு இந்த நாமாவுக்கான அர்த்தம்.
இப்ப இங்க என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டாக்க, இந்த மந்திரினி தேவி யாருன்னு பார்க்கணும். ஓகே, மந்திரினி தேவி யாருன்னா ஷீ இஸ் நன் அதர் தென் த ஷியாமளா தேவி. ஓகே, அப்ப இந்த ஷியாமளா தேவி எங்க இருந்து வந்தா அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளினுடைய அந்த கரும்பு வில் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்தவள் தான் இந்த ஷியாமளா தேவி எனும் மந்திரினி தேவி அப்படிங்கறத வியாக்கியானம். எஸ். ஓகே, சோ ஷியாமளா தேவி எங்க இருந்து வந்தா, அம்பாளினுடைய அந்த கரும்பு வில். ஓகே, இக்ஷு கோதண்டத்துல இருந்து வந்தவள் மந்திரினி தேவி. அவ எப்படி இருக்கா, அந்த ஷியாமளா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, ஷியாமள அப்படின்னாலே ஒரு டார்க் டஸ்கி டோன்ல இருக்கிற கலர். ஓகே, சோ ஷியாமள அப்படின்னாலே கரும் நிறத்தவள். கிருஷ்ணருக்கு கூட ஷியாமளன், ஷியாம அப்படிங்கிற பேர் இருக்கு. கரெக்டா? ஏன்? அவன் கருப்பு நிறமா இருக்கான். அதே மாதிரி இந்த ஷியாமளா தேவியும் வந்து கரும் நிறத்துடையவள். ஓகே, அதனால அவளுக்கு பேரு ஷியாமளா. ஆல்சோ ஷியாமளா தேவியோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, she is the representation of wisdom of லலிதா திரிபுர சுந்தரி. ஓகே, ஞானத்தின் வடிவமாக இருக்கும் லலிதாம்பிகையினுடைய ஒரு ஸ்வரூபம் தான் இந்த ஷியாமளா தேவி. ஓகே, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, ஷியாமளா தேவி யாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா? காளிதாசர் அப்படிங்கிற ஒரு மகா கவி வந்து அடிமுட்டாளா இருந்தவர். ஆனா அந்த அடிமுட்டாளா இருந்தவர் எப்படி மகாகவியானார் அப்படின்னு கேட்டா, ஷியாமளா தேவியினுடைய இந்த அனுகிரகத்தினாலதான் வந்து அவர் வந்து மகாகவியானார் அப்படிங்கிறது சரித்திரம். ஓகே, அப்ப ஷியாமளா தேவி வந்து ஞானத்தின் வடிவம், அம்பாளினுடைய ஞானத்தின் ஸ்வரூபம் அப்படிங்கிறது சத்தியம் இல்லையா? சோ நாட் ஓன்லி தட், அவ கையில வந்து ஒரு வீணையை ஏந்தின்னு இருக்கான். ஓகே, சோ அதனால ஞானம், கலை, இசை எல்லாத்துக்கும் அதிபதி அவதான். ஓகே, அப்பேற்பட்டவதான் இந்த ஷியாமளா தேவி. ஆல்சோ ஷியாமளா தேவி வந்து என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, ஷீ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் அம்பாள்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, சோ யுத்தத்தினுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறவ தான் வந்து ஷியாமளா தேவி. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பத் கரி, அஸ்வாரூடா இவாள்லாம் என்னது? படை தளபதிகள். ஓகே, வேற இந்த மந்திரினி அப்படிங்கிற அந்த ஷியாமளா தேவி யாருன்னு கேட்டாக்க, அம்பாளினுடைய நடவடிக்கைகளை, ஆக்டிவிட்டிஸ எல்லாத்தையும் மானிட்டர் பண்றவன்னா அம்பாளை கண்ட்ரோல் பண்றவங்கிற அர்த்தம் கிடையாது. எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா அப்படிங்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ மானிட்டர் பண்றவ, அம்பாளை மானிட்டர் பண்றவ கிடையாது. அம்பாளினுடைய ஆக்ஞையினால பலதரப்பட்ட விஷயங்களை அட்மினிஸ்டர் பண்றவதான் இந்த ஷியாமளா தேவி. சோ ஷியாமளா is also known as மந்திரினி தேவி, who takes care of the administration of லலிதாம்பிகை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கேய அப்படின்னாக்க நாதம்னு அர்த்தம். ஓகே, மியூசிக் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே, பாட்டு, கீத அப்படிங்கறதுல இருந்துதான் இந்த கேயங்கிறதுல இருந்துதான் கீதம்ங்கிறது வந்தது. ஓகே, சோ கேய அப்படின்னாக்க நாதம். ஓகே, ஏன்னா இப்ப அவ நாதத்துக்கும் அதிபதி, ஏன்னா கையில வீணைய வச்சுட்டு இருக்கா. ஞானத்துக்கும் அதிபதி. ஓகே, சோ அப்பேற்பட்ட தேவியினால், அப்பேற்பட்ட அந்த மந்திரினிங்கிற ஷியாமளா தேவியினால் பரிசேவிதா அப்படின்னாக்க சேவிக்கப்பட்டவள். So the one who is worshipped by Mantrini Devi, and Mantrini Devi is none other than the Shyamala, and she represents the ஞான வடிவம் of லலிதாம்பிகை. அம்பாளினுடைய, லலிதா தேவியினுடைய புத்தி சக்தி இருக்கு இல்லையா, அந்த விஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்வரூபமா இருக்கிறவ தான் வந்து ஷியாமளா தேவி அப்படின்ட்டு சொல்றான். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ரீ சக்கரம் பார்த்தோம் முந்தின நாமாவுடைய அர்த்தத்துல பாக்கறச்சே. அந்த கேய சக்கரம், சாரி, சக்கரராஜம்ங்கிற ரதம் வந்து அம்பாளினுடைய ஸ்ரீ சக்கரம் தான் அப்படின்னு சொல்றச்சு, அந்த அந்த ஸ்ரீ சக்கரத்துல இருக்கிற மந்திர சக்திகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? முதல்ல வந்து அனுசந்தானம் பண்ணணும். அனுசந்தானம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திர சக்திகளை வந்து மனசுல கான்சன்ட்ரேஷனோட நிலை நிறுத்தி அந்த மந்திரங்களை தியானம் பண்ணணும். ஓகேவா? போக்கஸோட அதை வந்து
அம்பாளை வந்து அந்த மந்திரங்களோட சேர்ந்து தியானம் பண்ணணும். அடுத்தது வந்து அந்த மந்திரத்தினுடைய வீரியம் என்ன, அதோடைய பவர் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணோமேயானா வித் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆத்மானுபாவம் கிடைக்கும். ஆத்மானுபாவம்ங்கிறது என்னது? நமக்குள்ள அம்பாள் வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த ஆத்மானுபாவம் கிடைக்கும். ஓகே, சோ இப்பேற்பட்ட அம்பாளை நமக்குள்ள அனுபவிக்கணும்னா நாம இதெல்லாம் பண்ணணும். as far as the யுத்தம் is concerned, அம்பாள் சக்கரராஜம் என்னும் ரதத்துல ஏறி பக்கத்துல கேய சக்கரம் அண்ட் கிரி சக்கரம் அப்படிங்கிற ரதத்தோடு புடைசூழ அம்பாள் வந்து யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ கேய சக்கர அப்படிங்கிறது அத பார்த்தோம், அது என்னன்ட்டு. இப்போ அந்த கிரி சக்கரன்ட்டு இன்னொரு ரதம் இருக்கு இல்லையா, அதை என்னங்கிறத இப்போ வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்லோகம் என்னது? இப்ப 26வது ஸ்லோகம் முடிச்சிட்டோம். 26வது ஸ்லோகம் வந்து சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா கேய சக்கரரதாரூட மந்திரிணி பரிசேவிதா. இது வந்து 26வது ஸ்லோகம். 27வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கிரி சக்கரரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா ஜ்வாலா மாலினி காக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்யகா. இதுதான் 27வது ஸ்லோகம். இந்த 27வது ஸ்லோகத்துல எகெயின் 2 நாமா அடங்கி இருக்கு. நாமாக்கள் என்ன? 70 and 71. ஓகே, 2 நாமாக்கள் அடங்கி இருக்கு. அதுல 70வது நாமா வந்து ஸ்லோகத்தினுடைய முதல் வரியா அமைஞ்சிருக்கு. அது என்னதுன்னு பார்த்தோமேனா கிரி சக்கரரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. இதுதான் 70வது நாமா. 71வது நாமா வந்து ஜ்வாலா மாலினி காக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்யகா. இது 71வது நாமா. ஓகே, இப்போ அந்த 70வது நாமாவான கிரி சக்கரரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா அப்படிங்கிற அந்த நாமாவுக்கான அர்த்தத்தை முதல்ல பார்த்துடலாம். டைரக்ட் மீனிங்க பார்த்துடலாம். சோ கிரி சக்கர ரதா அப்படின்னா கிரி சக்கரம் எனும் ரதம், ஆரூட கிரி சக்கரம் எனும் ரதத்தில் ஏறிக்கொண்டு, ஆரூடனா ஏறது, டு கிளைம்ப். ஓகே, சோ இங்க ஆரூட அப்படிங்கறச்ச ஏறி உக்காந்துட்டு இருக்கிறவ அப்படின்னு அர்த்தம். எதுல? இந்த ஸ்லோகத்துல கிரி சக்கர அப்படிங்கிற ரதத்துல ஏறி அமர்ந்திருக்கும் யாரு? தண்டநாதா. தண்டநாதாங்கிற தேவி. அவ யாருங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? தண்டநாதா அப்படிங்கிற தேவி கிரி சக்கரம் எனும் ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு என்ன பண்றா? புரஸ்கிருதா. அந்த தண்டநாதாங்கிற தேவி கிரி சக்கரம்ங்கிற ரதத்துல ஏறி அந்த தேவியால் காக்கப்பட்டவள். புரஸ்கிருத்தானா சூழப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். which is nothing but escorted. ஓகே, அந்த தண்டநாதாங்கிற தேவி வந்து அம்பாளுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு வர. அந்த தண்டநாதாங்கிற தேவி எதுல உக்காந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க கிரி சக்கர அப்படிங்கிற ரதத்துல ஏறி உக்காந்துட்டு இருக்கா. சோ கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா அப்படின்னாக்க கிரி சக்கர எனும் ரதத்தில் ஆரோகணம் செய்திருக்கும். ஆரூடன ஆரோகணம் செய்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆரோகணம் அப்படின்னா ஏறி உக்காந்துட்டு இருக்கும், ஏறி கொண்டிருக்கும். ஓகே, ஏறிக்கொண்டு அமர்ந்திருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். சோ கிரி சக்கர எனும் ரதத்தில் ஆரோகணம் செய்திருக்கும் தண்டநாதா தேவியால் சூழப்பட்டவள் யாரு? லலிதாம்பிகை. ஓகே, அதுதான் கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா அப்படிங்கிற நாமாவுக்கான டைரக்ட் மீனிங். அடுத்த நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க ஜ்வாலா மாலினி காக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்யகா. ஜ்வாலா மாலினி, ஜ்வாலா மாலினிகா, ஜ்வாலா மாலினிங்கிற தேவி. முந்தின நாமால எந்த தேவிய பார்த்தோம்? தண்டநாதாங்கிற தேவிய பத்தி பார்த்தோம். இந்த நாமால யாரு தேவி அப்படின்னு கேட்டாக்க ஜ்வாலா மாலினிகா தான் தேவி. ஆக்ஷிப்த அப்படின்னாக்க ஆக்சுவலி வந்து அனுப்பப்பட்ட, உண்டாக்கிய அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஓகே, என்னது இங்க உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா வன்ஹி, நெருப்பு. ஓகே, வன்ஹினா ஆக்சுவலி அக்னி தேவதை. சோ இங்க நெருப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. யாரால உண்டாக்கப்பட்டிருக்கு? ஜ்வாலா மாலினிகா தேவியால உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த நெருப்பு, அந்த நெருப்புனால அமைஞ்சிருக்கும் பிராகார அப்படின்னாக்க காம்பவுண்ட். பிராகாரம்னு சொல்றோம்ல. சோ ஒரு காம்பவுண்ட்,
அந்த காம்பவுண்டுக்கு மத்தியகா மத்தியில் இருப்பவள். ஓகே, யாரு? லலிதாம்பிகை. லலிதாம்பிகை எங்க இருக்கா? மத்தியில் இருக்கா. எதுக்கு மத்தியில இருக்கா? அக்னி பிராகாரத்துக்கு மத்தியில இருக்கா. அந்த அக்னி பிராகாரமானது யாரால் உருவாக்கப்பட்டது? ஜுவாலாமாலினி தேவியால உருவாக்கப்பட்டது. ஓகே, சோ அதுதான் ஜுவாலாமாலினி காக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்தியகா அப்படிங்கிற நாமாவுக்கான அர்த்தம். சோ ஜுவாலாமாலினி தேவியால் ஏற்படுத்தப்பட்ட அக்னி கோட்டையின் மத்தியில் அமர்ந்தபடி இருப்பவள் அப்படிங்கிறதுதான் நாமாவுக்கான அர்த்தம். She who has taken the position at the center of the fortress of fire created by the goddess Jwala Malini. ஓகேவா? சோ அந்த பிராகாரம் அப்படிங்கறச்சு அந்த காம்பவுண்டுங்கிறது இங்க கோட்டை. ஓகே, அந்த கோட்டையினுடைய வெளிப்புற அந்த சுற்றுப்பகுதி வந்து பிராகாரம். அது எதால இருக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு? அக்னியால் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த கோட்டைக்கு, அக்னி கோட்டைக்கு நடுப்புல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிறதுதான் நாமாவுக்கான டைரக்ட் மீனிங். ஓகே, இப்போ ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, விசேஷ அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கரராஜ ரதம் அப்படிங்கிறது அம்பாளினுடைய ரதம். கேய சக்கர, கிரி சக்கர, இது ரெண்டும் வந்து பக்கத்திலேயே கூட வர்ற பாக்கி ரெண்டு ரதம். ஓகேவா? அது ஆல்ரெடி பார்த்தோம். கேய சக்கர முந்தின ஸ்லோகத்திலே வந்துடுத்தோம். இப்ப இதுல என்ன இந்த ஸ்லோகத்துல வந்து அடுத்த நாம் அடுத்த ரதமான கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. சோ அந்த கிரிச்சக்கரம்ங்கிறது என்னங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, கிரி அப்படின்னாக்க வராகம். ஓகே, சம்ஸ்கிருதத்துல கிரினா என்னது? வராகம், பன்றி. ஓகே, அப்போ அந்த கிரிச்சக்கரமான ரதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பன்றியின் வடிவில இருக்கான். ஓகே, ரெண்டு விதமா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அந்த ரதமானது பன்றியின் வடிவில் இருக்கிறதுனால அதுக்கு கிரி சக்கரம் அப்படிங்கிற பேர் வந்தது அந்த ரதத்துக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பன்றிகளால் இழுக்கப்பட்டு, சில ரதங்கள் வந்து குதிரைகளால இழுக்கப்படும். கரெக்டா? இப்ப இந்த ரதமானது பன்றிகளால இழுக்கப்பட்டதாக இருக்கக்கூடும் அப்படிங்கறதும் வியாக்கியானத்துல இருக்கு. சோ ரெண்டு விதமா இருந்தாலும் அதுல அந்த வராகத்தினுடைய ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரதத்துக்கு பேர் என்ன வந்தது? கிரிச்சக்கர ரதம் அப்படின்ட்டு பேர் வந்தது. சோ either it can be a chariot in the form of a boar, in the form of a varaham, or it can be a chariot which is being pulled by the boars. பன்றிகளால இழுக்கப்பட்ட ரதமா இருக்கக்கூடும். ஓகே, சோ ரெண்டு விதமா எடுத்துட்டாலும் பன்றிகளினுடைய வராகத்தினுடைய அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரதத்துக்கு என்ன பேர் வந்தது? கிரிச்சக்கரம் அப்படிங்கிற அந்த ரதத்தினுடைய பேர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட், அந்த கிரிச்சக்கர ரதத்துல யாரு ஆரோகணம் பண்ணியிருக்கா, யார் ஆரூட அப்படின்னு கேட்டாக்க, தண்டநாதா அப்படிங்கிற ஒரு தேவி. ஓகே, இப்ப இந்த தண்டநாதாங்கிற தேவி யாருன்னு பார்க்கணும். மந்திரினி தேவி தான் வந்து ஷியாமளா அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவி ஷியாமளா. அந்த ஷியாமளா தேவி தான் வந்து மந்திரினி அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெண்டு தேவி யார் பார்த்தோம்? சம்பத்கரி பார்த்தோம், அஸ்வாரூடா பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த கிரி சக்கராங்கிற ரதத்துல யாரு ஏறி உக்காந்துட்டு வரா அப்படின்னு கேட்டா, தண்டநாதா அப்படிங்கிற அந்த தேவியானவள் கிரி சக்கராங்கிற ரதத்துல ஏறி உக்காந்துட்டு அம்பாள சூழ்ந்துட்டு வரா. ஓகே, சோ இதுதான் நாமாவுக்கான அர்த்தம். இப்ப இந்த தண்டநாதா யாரு அப்படின்னு கேட்டா, தண்டநாதாங்கிற தேவி இப்ப we can guess. ஓகே, வராக வடிவமா இருக்கக்கூடிய ரதம் அப்படிங்கறச்சு அங்க யார் உட்கார்ந்து இருக்கணும்? அப்கோர்ஸ் இட் ஹாஸ் டு பி வாராகி அம்மன். ஓகே, சோ வாராகி தேவி தான் அந்த ரதத்துல ஆரோகணம் பண்ணி அந்த ரதத்துல ஏறி உக்காந்துட்டு வரா. வராக வடிவத்துல இருக்கிறதுனால ரதத்துக்கு கிரி சக்கரன்னு பேர் வந்தது. சோ அதுல அமர்ந்துட்டு வரவளுக்கு பேர் என்ன தேவி? வாராகி தேவி. ஓகே, சோ வாராகி தேவி கிரி சக்கரம் எனும் ரதத்தில் ஏறிண்டு வரா. சோ இப்ப அவளுக்கு ஏன் அப்ப அந்த வாராகி தேவிக்கு இன்னொரு பேர் தான் வந்து தண்டநாதா. எப்படி மந்திரினி அப்படிங்கிறவ ஷியாமளாங்கிற ஒரு பேரோட இருக்காளோ, இந்த வாராகி தேவி தண்டநாதாங்கிற பேரோட, தண்டநாதை அப்படிங்கிற பேரோட அவ வந்து விளங்கிண்டு வரா. சோ ஏன் அவளுக்கு அந்த தண்டநாதாங்கிற பேர் வந்தது அப்படின்னு கேட்டாக்க, தண்ட அப்படின்னாக்க தண்டம். ஓகே, ஒரு ஸ்டிக். ஆக்சுவலி நம்ம
ஜென்ரலா சேவிக்கிறதுக்கு வந்து சில பேர் வந்து இதுவா சொல்லுவா, தண்டா சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே சாஷ்டாங்கமா ஒரு ஸ்டிக் மாதிரி ஆயிடணும் அந்த உடம்பு. ஓகே. சில பேர் பாவனையா அப்படி நின்னுட்டே குனிஞ்சுட்டு சேவிப்பா. அது வந்து தண்டா சமர்ப்பிக்கிறது கிடையாது. ஓகே. சோ தண்டா சமர்ப்பிக்கிறதுன்னா என்னது? சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றச்சே உடம்பு வந்து அப்படி ஸ்டிக் மாதிரி ஆறதுனாலதான் தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றது வழக்கம். அப்ப அந்த தண்ட அப்படின்னா என்னது? ஒரு ஒரு ஸ்டிக், ஒரு தண்டம். ஓகே. மகான்கள்லாம் கையில தண்டத்தை ஏந்தின்னு இருப்பான், கேள்விப்பட்டிருப்போம். சோ தண்டங்கிற நாம் ஒரு வேர்ட் வந்து குவைட் ஃபெமிலியர். ஓகே. அப்போ இங்க தண்டநாதா அப்படிங்கிறவ கையில என்ன வச்சுட்டு இருக்கா? தண்டத்தை ஏந்தின்னு இருக்கா. அதனால அவளுக்கு தண்டநாதாங்கிற ஒரு நாமம். ஆல்சோ தன் தண்ட சைன்யம்னு ஒரு சைன்யம், ஒரு ஒரு குரூப் ஆஃப் அந்த ஒரு படை இருக்கு. எப்படி வந்து ரத கஜ துரக பதாதி இருக்கு பார்த்தேளா, அதுல ஒரு ஒரு குரூப் வந்து தண்ட சைன்யம். அந்த தண்ட சைன்யத்துக்கு இவ அதிபதியா இருக்கா. ஓகே. இவ சீஃபா இருக்கிறதுனால அவளுக்கு தண்டநாதா தேவி அப்படின்ட்டு ஒரு நாமா. ஷீ இஸ் நன் அதர் தென் த வாராகி தேவி. ஓகே. சோ அந்த வாராகி தேவியால ஆரோகணம் செய்யப்பட்ட கிரி சக்கரம் எனும் ரதத்தை தன்னை ரதத்தோடு கூட வருபவள் தான் அம்பாள். ஓகேவா? சோ கிரி சக்கர அப்படின்னாக்க a chariot which is in the form of the bull. ஓகே. சோ இதுதான் வந்து இந்த நாமாவுக்கான அர்த்தம். இப்போ இந்த தண்டநாதாவோட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த வாராகி தேவி அந்த தண்டநாதை தான் வந்து இந்த யுத்தத்துக்கு வேணுங்கிற சக்தி என்னவோ, ஓகே, அந்த சக்திய வந்து அம்பாளுக்கு கொடுக்கறது. ஓகே. அம்பாளுக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிற மத்த பேர் எல்லாருக்கும் அந்த யுத்தத்துக்கு வேணுங்கிற ஆகாரம் மற்றும் தேக சக்திய கொடுக்கிறவ இந்த தண்டநாதாங்கிற தேவி. ஓகேவா? சோ அவ எப்பொழுதும் கையில அந்த தண்டத்தை ஏந்தின்னு இருக்கா. அண்ட் ஆல்சோ அம்பாளினுடைய செகண்டரி பொசிஷன். ஓகே. இந்த செகண்டரி பொசிஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டேன்னாக்க, இந்த வாராகிக்கு அண்ட் ஷியாமளாக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஓகே. அவ சாட்சாத் அம்பாளே தான். யாரு? தண்டநாதாங்கிறவ, மந்திரினிங்கிறவ. இவ ரெண்டு பேருக்குமே வந்து அம்பாளுக்கு அடுத்தபடி, அதாவது லலிதாம்பிகைக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானம். எப்படி நம்ம அம்பாளை சேவிக்கிறோமோ அதே பயபக்தியோட அதே மரியாதையோட இவா ரெண்டு பேரையும் சேவிச்சாதான் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓகேவா? சோ என்னன்னா, வெறும் அம்பாள் அம்பாள்னு இருக்காத, அந்த ஸ்ரீ சக்கரம் அதையும் அம்பாளா பாவிக்கணும். ஸ்ரீ சக்கரத்துல வாசம் பண்ணக்கூடிய இதர தேவிகளையும் பாவிக்கணும். அந்த ஸ்ரீ சக்கரத்துல வாசம் பண்ணக்கூடிய அந்த இதர தேவிகள் யாருன்னா, இப்ப நம்ம இவாளதான் இப்படி பார்த்துன்னு வரோம். சோ இப்ப வந்து இந்த மந்திரினி, இந்த வாராகி, இவாளெல்லாமும் அம்பாளுக்கு நிகரா நம்ம வந்து மரியாதை கொடுத்து மனசுல தியானம் பண்ணாதான் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சோ கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ மூணு மூணு ரதங்கள் பார்த்தோம். என்னென்ன? சக்கரராஜ ரதம், அதுக்கப்புறமா வந்து கேய சக்கர ரதம், அதுக்கப்புறம் வந்து கிரி சக்கர ரதம். மூணு ரதங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த மூணு ரதங்கள் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த இச்சா சக்தி, ஞான சக்தி அண்ட் கிரியா சக்தி. ஓகே. இந்த மூணு சக்தியும் அகைன் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து இந்த ஃபோர்த் கமிங் கிளாஸஸ் நம்ம வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் நம்ம நாமாவை இன்னும் நல்லா அனுபவிக்க முடியும். ஸோ ஸ்ரீ சக்கரம்னா அது ஸ்ரீ சக்கரத்தினுடைய அமைப்பு என்ன, நம்ம தேகத்துக்குள்ள இருக்கிற அந்த சட்டில் எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கிற சக்கரங்கள் என்னென்ன, அதோட வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பிளஸ் இந்த இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி எல்லாமும் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து நாமாக்களினுடைய அர்த்தத்தை பரிபூர்ணமா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே. சோ இப்ப இந்த மூணு ரதமும் வந்து தே ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இச்சா சக்தி, ஞான சக்தி அண்ட் கிரியா சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த வரி 70வது நாமா என்ன அப்படின்னு பார்த்தோம், அர்த்தத்தை பார்த்துட்டோம். ஜுவாலா மாலினிகா க்ஷிப்த வன்ஹி பிராகார மத்தியகா அப்படின்னு பார்த்தோம்.
என்ன அர்த்தம் பார்த்தோம்? அதாவது ஜுவாலா மாலினி தேவியால் உண்டாக்கப்பட்ட அக்னியால் அக்னிக்கு நடுவில் வீற்றிருப்பவள் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? சோ இப்ப இந்த இந்த நாமாவினுடைய விசேஷார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஜுவாலா மாலினி அப்படிங்கிறவ ஆஹ் அம்பாளினுடைய ஒரு வடிவம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். எஸ். சோ அந்த ஜுவாலா அப்படின்னாக்கா அக்னி. ஓகே, ஜுவாலா மாலினி அப்படிங்க அந்த ஜுவாலா மாலினியில் ஆக்சுவலி அக்னியை யாரு மாலையாக அணிஞ்சுட்டு இருக்காளோ அவதான் ஜுவாலா மாலினி. அவளால உண்டாக்கப்பட்ட அக்னி தான் ஜுவாலா மால அந்த வன்னிங்கிறது அக்னி. ஓகே, க்ஷிப்தனா சரவுண்டட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த இந்த தேவிகள்லாம் ஸ்ரீ சக்கரத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ என்னெல்லாம் அந்த ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. ஓகே, மொத்தம் 15 தேவிகள் இருக்கா. அந்த 15 தேவிகளை தாண்டி நடுவுல பிந்துஸ்தானமா அதுல அம்பாள் உக்காந்துட்டு இருக்கா. ஓகே, அப்படி அந்த 15 தேவிகள்ல இருக்கிறவ தான் ஜுவாலா மாலினி அப்படிங்கிற ஒரு தேவி. அந்த அந்த 15 தேவிகள் யாருங்கிறதெல்லாமும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஜுவாலா மாலினிங்கிற அந்த தேவி இருக்கா. அந்த தேவி என்ன பண்றா? அம்பாளை யுத்தத்தின் போது பாதுகாக்கணுங்கிறதுக்காக அம்பாளினுடைய கோட்டையை சுத்தி அக்னிய உருவாக்குறான். ஓகே, அந்த அக்னிய உருவாக்கி அதுக்கு நடுப்புல பிந்துஸ்தானமா மத்திய பகுதியில அம்பாள் உக்காந்துன்னு இருக்கா. அதனால அவ யுத்தத்தினுடைய அந்த கஷ்டத்துல இருந்து பாதுகாக்கப்படுறா, ஜுவாலா மாலினியால பாதுகாக்கப்படுறா அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இதோட விசேஷ அர்த்தம் நம்ம அந்த தேவிகள்லாம் யாரு என்னென்னு பார்த்தாதான் நமக்கு புரியும். இப்ப ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. சோ இந்த லைனோட விசேஷ அர்த்தத்தை நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். பட் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம we can continue. So I thought we will finish the direct meaning of the next shlokas. Okay, அது சிம்பிள் தான். சோ அதை முடிச்சிட்டோம்னாக்க நம்ம கண்டினியூஸா அடுத்த கிளாஸ்ல இந்த விசேஷ அர்த்தங்களை பார்த்துடலாம். ஓகே, சோ அடுத்த பேராகிராஃப், அதாவது 71வது நாமா மட்டும் முடிஞ்சிருக்கு 27வது பேராகிராஃப்ல. இப்ப 28வது பேராகிராஃப் பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதா நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. இதுதான் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் 2 நாமா தான் அடங்கியிருக்கு. முதல் நாமா, அதாவது 72வது நாமா பண்ட சைன்யவதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதா. இது ஒரு நாமா, which is the 72nd நாமா. 73rd நாமா நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. இது 73வது நாமா. சோ 2 நாமா இதுல அடங்கியிருக்கு. இப்போ 72வது நாமாவான பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா, இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்த்துடலாம். பண்ட சைன்ய அப்படிங்கறச்சே பண்டாசுரனுடைய சைன்யம், பண்டாசுரனுடைய சேனை. அந்த சேனைய வதோத்யுக்த, வதோது யுக்தங்கிற ரெண்டு வார்த்தையை சேர்த்தா வதோத்யுக்தன்னு ஒரு வார்த்தை கிடைக்கும். சோ அப்போ வதோத்யுக்த அப்படின்னாக்க அழிக்கிறது. ஓகே, அழிச்சு பணி செய்திருத்தல், அதுதான் வதோத்யுக்த. ஓகே, சக்தி அப்படிங்கறச்சே சக்தியினுடைய சேனை. விக்ரம அப்படின்னா வலிமையாக இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, அதுதான் விக்ரம. ஓகே, ஹர்ஷிதா அப்படின்னா ஆனந்தமாக இருப்பவள். இதுதான் வார்த்தைகளுக்கான அர்த்தம். இப்போ நாமாவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, பண்டாசுரனுடைய சேனையை அழித்த சக்தி சேனையின் பராக்கிரமத்தை கண்டு ஆனந்தம் அடைபவள் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? சோ பண்டாசுரனை யார் அழிச்சா அப்படின்னு கேட்டா அம்பாளினுடைய இந்த சக்தி சேனை. ஒவ்வொரு சேனையை பத்தி நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? அதுல ஆல் தி சேனை புட் டுகெதர் இஸ் அம்பாளினுடைய சக்தி சேனை. ஓகேவா? டுகெதர் எல்லா தரப்பட்ட சேனைகள் யாருடையது? அம்பாளினுடையது. சோ அதுக்கு சக்தி சேனை அப்படின்ட்டு பேரு. அந்த சக்தி சேனை யார் அழிச்சது? எல்லாரோட ஒரு கூட்டு முயற்சினாலையும் அவ என்னத்தை சாதிச்சா அப்படின்னு கேட்டா பண்டாசுரனை வதம் பண்ணான். கரெக்டா? அந்த பண்டாசுரனை வதம் பண்ண சக்தி சேனை எப்படி அதை சாதிச்சான்னா அவளினுடைய பராக்கிரமத்தினாலதான் அதை சாதிச்சிருக்கா. கரெக்டா? அப்ப அவளுடைய பராக்கிரமத்தை கண்டு
சந்தோஷப்படுபவள். யாருடைய பராக்கிரமத்தை கண்டு சந்தோஷப்படுபவள்? சக்தி சேனையின் பராக்கிரமத்தை கண்டு சந்தோஷப்படுபவள் யாரு? லலிதாம்பிகை. சோ பண்டாசுரனை அழித்த சக்தி சேனையின் பராக்கிரமத்தை கண்டு சந்தோஷப்படுபவள். She who rejoices at the valor of Shaktis who intend to destroy or who destroyed the forces of Bandasura அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். அடுத்த வரியில 73வது நாமா which is நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. சோ நித்யா அப்படின்னாக்க நித்தியமா இருக்கிறவா, பர்மனண்டா இருக்கிறவா. நீ பர்மனண்டா இருக்கிற அந்த தேவிமார்கள். ஓகேவா? இப்ப தேவிமார்கள்னா யார்? முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சம்பத்கரி, அஸ்வாரூடா, வாராகி, அத மந்திரினி, தண்டநாதா, இவாள்லாம் தான் அந்த தேவிமார்கள். இவாள்லாம் நித்தியமா இருக்கக்கூடியவா, நித்தியமா அம்பாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறவா. ஓகே, தே ஆர் தேர் ஃபார் எவர். நமக்கெல்லாம் அந்த நித்தியத்துவங்கிற ஒரு விஷயமே கிடையாது. we are all not permanent. ஓகே, பட் அவள்லாம் நித்தியமா பர்மனண்டா அம்பாளுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறவா. சோ அவாதான் நித்யா. பராக்கிரமா டோப்பங்கிறது பராக்கிரம ஆட்டோப்ப அப்படின்னா, பராக்கிரமம்னா பராக்கிரமம் வீரம். ஓகே, அந்த ஆட்டோப்ப அப்படின்னாக்க அதுல கர்வப்படுறது. ஓகே, டு டேக் ப்ரைட் இன் தட். ப்ரைட் இன் வாட் அப்படின்னா பெருமை கொண்டு. ஓகே, நிரீக்ஷண அப்படின்னாக்கா பாக்குறது. ஓகே, ஈக்ஷ அப்படின்னாலே பாக்குறது. ஈக்ஷ அப்படின்னா கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சோ ஈக்ஷ அப்படின்னா பாக்குறது. நிரீக்ஷண அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறது. என்னத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா இந்த நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த தேவிமார்களோட பராக்கிரமத்தை பார்த்துண்டு கர்வப்படுபவள். ஆட்டோப கர்வப்படுபவள், பார்த்துண்டு கர்வப்பட்டு சமுத்சுகா சந்தோஷப்படுபவள். வெறும்னா பார்த்துண்டு மட்டும் இல்ல, அதை பார்த்து பெருமை கொண்டு சந்தோஷப்படுறான். அதுதான் சமுத்சகா அப்படிங்கறச்சே ரொம்ப அப்படியே வெறும்னா முன்னாடி லைன்ல பார்த்தேன்னா ஹர்ஷிதா, அப்படியே குதூகலமா இருக்கா. இங்க சமுத்சுகா அப்படின்னா பயங்கர ஒரு ஆர்வமா உணர்ச்சி பெருக்கெடுத்து சந்தோஷப்படுறான், பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஓகே, சோ நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா அப்படிங்கறச்சே நித்திய தேவிமார்களினுடைய பராக்கிரமத்தை கண்டு ஆரவாரமாக பூரிப்படைந்து சந்தோஷப்படுபவள் தான் நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. the one who is delighted in seeing the power of the நித்ய தேவிஸ். ஓகேவா? அடுத்த நாமாவையும் பார்த்தோம்லாம். भण्ड पुत्रवधोद्युक्त बाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचित विषंग वधतोषिता. இதுல 74 75 நாமா அடங்கி இருக்கு. 28வது ஸ்லோகம் முட்டுக்கும் 73 நாமாக்களை நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? 73 நாமாக்களை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 29வது ஸ்லோகத்துல 74 and 75வது நாமாக்கள். அந்த 74வது நாமா பண்ட புத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா, அது 74வது நாமா. 75வது நாமா மந்திரிண்யம்பா விரச்சித விஷங்க வததோஷிதா, இது 75வது நாமா. இப்போ பண்ட புத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா, இதோட வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை பார்த்துடலாம். பண்டபுத்திர அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பண்டாசுரனுடைய புத்திரன். ஓகே, பண்டாசுரனின் புதல்வன். வதோத்யுக்த அவனை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறவன். ஓகேவா? வதோத்யுக்த. பாலா விக்ரமன், பண்டாசுரனை யார் அழிச்சா? பாலாம்பிகை. ஓகே, அந்த பாலாவினுடைய விக்ரம அப்படின்னா எகெயின் பராக்கிரமம் அப்படின்னா வீரியம். ஓகே, விக்ரம அப்படின்னாலும் வீரியம் தான். பட் இந்த விக்ரமங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் ஹைலைட் என்னன்னா ஒரு துணிச்சலான ஒரு வீரம். ஓகேவா? அதாவது எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறது தான் அந்த துணிச்சல் இல்லையா? அப்ப அந்த துணிச்சலோடு கூடிய வீரம் கொண்டவள் பாலா. அந்த பாலா என்ன பண்ணா? பண்டபுத்திரனை வதம் பண்றதுக்கு ஆயத்தமானா. பண்டபுத்திரனை வதம் பண்ணா. அத பார்த்து நந்திதா சந்தோஷப்பட்டா. யாரு சந்தோஷப்பட்டா? லலிதாம்பிகை. சோ நந்திதாங்கிறது லலிதாம்பிகையை ரெஃபர் பண்ற வார்த்தை. பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா அப்படிங்கறச்சே பண்டாசுரனின் புதல்வனை வதம் செய்த
பாலாம்பிகையின் துணிச்சலால் ஆனந்தி ஆனந்தி சந்தோஷப்படுபவள், ஆனந்திப்பவள் அப்படின்ட்டு அர்த்தம். சோ she who is delighted in seeing the braveness of பாலாம்பிகை, who is planning to kill the sons of பண்டாசுரா. ஓகேவா? இதுதான் வந்து இந்த நாமாவுக்கான அர்த்தம். அடுத்தது அடுத்த நாமா வந்து 75வது நாமா மந்திரின்யம்பா விரச்சித விஷங்க வததோஷிதா. மந்திரின்யம்பா அப்படிங்கறச்சே மந்திரினி அம்பா அது சேர்ந்தாதான் மந்திரின்யம்பா அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. மந்திரினி அம்பாள் யாருன்னா மந்திரினி தேவி. இந்த மந்திரினி தேவியை பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். அவ யாரு கேட்டாக்க ஷியாமலா தேவி. ஓகே. விரச்சித அப்படின்னா இந்த மந்திரினி அம்பாள் செய்த, விரச்சித்தனா செய்தன்னு அர்த்தம். விஷங்க வததோஷிதா, அவ என்ன செஞ்சா? விஷங்கன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செஞ்சான். ஓகே. அந்த மந்திரன்யம்பா செஞ்ச விஷயம் என்ன? விஷங்கனை வந்து வதம் பண்ணா. அதனால தோஷிதா அப்படின்னா சந்தோஷப்பட்டவள். யாரு சந்தோஷப்பட்டவள் இங்க? லலிதாம்பிகை. சோ இந்த லலிதாம்பிகையானவள் மந்திரின்யம்பாங்கிற தேவியால் செய்யப்பட்ட ஒரு வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டான். அது என்ன வேலைன்னு கேட்டாக்க விஷங்கன்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணது. ஓகே. சோ விஷங்கன் எனும் அரசனை, சாரி அரசன் இல்ல அசுரன், ஸ்லிப் ஆஃப் த டங், சாரி. விஷங்கன்கிற அசுரனை மந்திரினி அம்பாள் வதம் செஞ்சா. அந்த வதம் செஞ்சதுனால சந்தோஷப்பட்டு இருப்பவள் லலிதாம்பிகை அப்படின்ட்டு பேர். ஓகேவா? சோ நம்ம இந்த ஸ்லோகத்தோட இந்த நாமாவோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த 3 நாமாக்களுக்கான விசேஷார்த்தம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அடுத்த